நிகழ்ச்சி வாயிலாக இணையும் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம நிறைய பேர் நேற்றைய தினம் ஏடிஎம்களில் கியூவில் நின்று பணம் கிடைக்காம வந்திருப்போம், சிலருக்கு பணம் கிடைத்திருக்கும். இந்த திட்டத்துக்கு வந்து பெருமளவுக்கு வரவேற்பு இருந்தாலும் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு பார்த்தாலுமே கூட இது இன்னும் பெட்டராக கையாண்டு இருக்கலாமோ அப்படிங்கிறது பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய பரவலான கருத்தாக இருக்கிறத பார்க்குறோம். நேற்றைய தினம் ஏடிஎம்கள் இயங்க தொடங்கும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் கூட பல ஏடிஎம்கள் மதியம் சாயந்தரம் வரைக்கும் திறக்கலைங்கிறத பார்க்குறோம். திறந்த உடனே கூட அந்த ஏடிஎம்கள்லையும் பணம் வந்து கம்மியாகிறது, சீக்கிரமாக தீர்ந்து போகிற விஷயத்தையும் பார்க்குறோம். இது குறித்து ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா, போதுமான அளவுக்கு பணம் இருக்குது, ஆனாலும் வந்து 2 லட்சம் ஏடிஎம்கள் இருக்குது நாடு முழுக்க. அந்த 2 லட்சம் ஏடிஎம்களுக்கு பணம் சென்று போய் சேர்க்க நம்மக்கிட்ட வெண்டர்ஸ் அவ்வளோ இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் தான் வருது. ஸோ இதை இன்னும் பெட்டராக கையாண்டு இருக்கலாமா, இல்லை இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அசௌகரியம் தான், இது கொஞ்ச நாளில் சரியாயிடும் பார்க்குறோமா? இல்லை, இது ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்வோ என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏனென்றால் நாட்டில் எவ்வளோ ஏடிஎம் இருக்குது, எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ 23,000 ஏடிஎம்மோ என்னமோ தமிழ்நாட்டில் இருக்குது என்று சொல்கிறாங்க. அதில் 7,000 ஏடிஎம் தான் நேற்றைக்கு வேலை செய்திருக்கு. அப்போ வந்து எவ்வளோ ஏடிஎம் இருக்குது, அங்கே ஏடிஎம்மில் வந்து பணத்தை கொண்டு போய் வைப்பதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும், அந்த ஒவ்வொரு ஏடிஎம்லேயும் இருக்கக்கூடிய அதனுடைய கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ பணம் வைக்க முடியும், இந்த விவரங்கள் எல்லாம், அதோட டிமாண்ட் என்ன. ஆமாம், இந்த விவரம் டிமாண்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இவ்வளோ இந்த ஏடிஎம் ஃபுட்ஃபால் டேட்டான்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. இல்லை, ஃபுட்ஃபால் அந்த ரெகுலர் டே அது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது பொருந்தாது. அது வந்துட்டு அதனால் இந்த விவரங்கள் எல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க்கிட்ட இருந்திருக்கும், அந்தந்த சம்மந்தப்பட்ட வங்கிகள்கிட்ட இருந்திருக்கும். அவங்க வந்து இதை அப்போ அதுக்கான லாஜிஸ்டிக்ஸை வந்து அவங்களால ஒர்க் அவுட் பண்ணியிருக்க முடியும். அப்போ 23,000 ஏடிஎம்னா 23,000 ஏடிஎம்மில் வைக்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவை என்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பணத்தை வந்து அனுப்பி அங்கே வைப்பதற்கு எவ்வளோ நாள் அல்லது நேரம் பிடிக்கும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் இதை வந்து செய்திருக்கலாம். அதை அப்போ வந்து அவங்கக்கிட்ட தகவல் இருக்குது, அந்த தகவலை பயன்படுத்தி அவங்க வந்து இதை இவ்வளவு நெருக்கடி இல்லாமல் செய்திருக்க முடியும். அதே போல் வங்கிகள்லேயும் வந்து சிறிய மதிப்புள்ள நோட்டுகளுக்குத்தான் அதிக தேவை இருக்கும் என்பது ஒரு நடைமுறையில் தெரிந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 2 நாள் வங்கி இல்லை, கையில் இருந்த பணங்களை வந்து மாற்றிக்கொள்ள ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. வந்துட்டு பெரும்பாலானோர் வந்து 500 ரூபா நோட்டை தான் வந்து ஒரு சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அதற்குத்தான் சில்லறை கிடைப்பது என்பது இருக்கிறது, அல்லது பொருட்கள் அந்த விலையில் இருக்கக்கூடியது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ 500 ரூபா நோட்டை முதல்ல ரிலீஸ் பண்ணாமல் 2,000 ரூபா நோட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 100 ரூபா நோட்டு எவ்வளோ இருக்கோ அதை கொடுப்பது என்கின்ற இதெல்லாம் பார்க்கிற போது இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன்னா, அரசு ரொக்கத்தினுடைய புழக்கத்தை வேண்டுமென்றே கட்டுப்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன். அது வந்து அந்த பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பின்னால் அவர்களுக்கான பொருளாதார எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம், பொருளாதார நோக்கங்கள் இருக்கலாம், அதற்கான அரசுக்கு அது தொடர்பான சில தேவைகள் இருக்கலாம். ஆனால் இது வந்து இவ்வளவு குழப்படியாக செய்ய வேண்டிய அவசியங்களே கிடையாது. அதற்கான இதை பல வகைகளில் வந்து இந்த விஷயத்தை வந்து அவர்கள் செய்திருக்கலாம். முதல்ல வந்து நிறைய 100 ரூபாய் 50 ரூபாய் நோட்டுகளை வந்து வங்கிகளுக்கு அனுப்பிவிட்டு பிறகு வந்து 2,000 ரூபா 500 ரூபாயை ரிலீஸ் பண்ணிவிட்டு பிறகு 2,000 ரூபாயை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அதை வந்து ஒரு ஃபேஸ்டு இதில் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நிறைய அவுட்லெட்ஸில் வந்து பழைய பணங்களை வாங்கி கொள்வதற்கான வசதிகளை வந்து அவங்க வந்து செய்திருக்கலாம். உதாரணமாக வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் மக்கள் வந்து அவங்களோட ப்ரீமியத்தை பே பண்ணுறாங்க. அப்போ வந்து உங்களுடைய ப்ரீமியத்தை வந்து நீங்கள் போய் அங்கே முன்கூட்டியே பே பண்ணலாம், அல்லது காலாவதியான பாலிசிஸுக்கு வந்து பே பண்ணலாம் என்றெல்லாம் சொல்லியிருந்தால் அப்போது வந்து நிச்சயமாக வந்து அந்த இடங்களை உபயோகப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அவங்க அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்குறோம், தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் இருக்குது, அதனால் எல்ஐசிக்கு மட்டும் நாங்கள் அதை இதை கொடுக்க முடியாது என்று அவங்க வந்து சொல்லலாம். அது மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வந்து ஒரு வாய்ப்புகளை வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் எங்கெல்லாம் பணம் புழங்குகிறதோ அவர்கள் வந்து கட்டாயமாக இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாநில அரசுகளுடைய நிறுவனங்கள் எதெல்லாம் பணம் புழங்குகிறதோ அங்கெல்லாம் இதை வந்து கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை வந்து ஏற்படுத்திவிட்டு இதையெல்லாம் செய்திருந்தார்கள் என்றால் இவ்வளவு துன்பங்கள் இருந்திருக்காது. நீண்ட வரிசைகள், அவதிக்குட்படுத்த பொதுமக்கள் அப்படின்னு பார்க்குறோம். பலருக்கு வந்து ரொம்ப கோபம் வரதெல்லாம் சகஜம் தான். அதில் பார்த்தோம் அப்படின்னா வங்கியோடைய ஊழியர்கள் தான் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு
அஃபெக்ட் ஆகிறாங்கங்கிறதையும் பார்க்கணும். அவர்கள் தான் நிலைமையை சமாளிக்கிறாங்கங்கிறதையும் பார்க்கிறோம். அங்கங்கே இப்போ காவல்துறையால் முடிந்த அளவுக்கு வந்து போலீஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது க்ரௌட் ரெகுலேஷனுக்கு சில இடங்களில் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுக்கு பொறுப்பேற்று இன்னும் வேறு ஏதேனும் பெரிய மெஷர்ஸ் எடுத்துக்கணும்னு நம்ம பார்க்குறோமா? ஆமாம், நிச்சயமாக. இதில் பெரிய மெஷர்ஸ்னால் இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து இதை பணம் வந்து புழங்குமோ அந்த குறிப்பாக அரசு சார்ந்த இடங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் வந்து டாஸ்மாகினுடைய விற்பனை 15% குறைந்தது என்று வந்திருக்கு வந்துட்டு. இப்போ அதெல்லாம் அங்கே வாங்கிக்கலாம் என்று சொல்லியிருந்தால் ஜனங்க போய் அதை பயன்படுத்துகிறவர்கள் அதை பயன்படுத்தி வாங்கி கொண்டிருப்பார்கள் வந்துட்டு. இப்போ வந்து அரசனுடைய கொள்கை வந்து ப்ரொஹிபிஷன் என்பதாக இல்லாத போது அதில் வந்து இன்னும் ஒரு கட்டுப்பாடை வந்து அவர்கள் வைக்க வேண்டும். இப்போ உங்களோட கொள்கை மதுவிலக்கு அப்படின்னு சொன்னால் சரி, நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கொள்கை மதுவிலக்கு இல்லை, அப்போது அதில் வாங்கி கொள்றதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டு. அதே போல் வந்து பல்வேறு அரசு சார்ந்த நிறுவனங்களில் வந்து இப்போ தான் மின் கட்டணத்துக்கு முதல்ல வாங்க மாட்டோம் நாங்கள், இப்போ வாங்குறாங்க. அதை இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதே போல் பல்வேறு இடங்களில் எங்கெல்லாம் வந்து பணம் புழங்குகிறதோ அந்த இடங்களில் வந்து அவங்க வந்து வாங்குவதற்கு வந்து வைத்திருக்கலாம். எப்படி வந்து இன்கம் டேக்ஸ் போது நிறைய கவுண்டர்கள் திறக்கிறார்களோ அதே போல் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்லேயே வந்து கவுண்டர்கள் திறக்க சொல்லி அதன் மூலமாக வந்து பே பண்ணியிருந்திருக்கலாம். அதனால் இது வந்து இதுக்கு பின்னால் வந்து ஒரு திட்டமிட்ட அணுகுமுறை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ரொக்கத்தை குறைப்பது, ரொக்கத்தினுடைய புழக்கத்தை குறைப்பது என்பது தான் அரசினுடைய ஒரு முதன்மையான ஒரு நோக்கமாக இருந்து அவர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வங்கிகள்லேருந்து வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 6-7 நாட்கள் ஆகும் இந்த நிலைமை வந்து சீராகிறதுக்கு. ஏன்னா இப்போவே கூட ஏடிஎம்மில் ஒரு கேப் இருக்குது, ஒரு 2000 ருபீஸ்க்கு மேலே ஒரு கார்டிலேருந்து எடுக்க முடியாதுன்னு போன்ற கேப்லாம் இருக்குது. ஒரு 6-7 நாட்கள் ஆனதுக்கு பிறகு தான் சகஜ நிலை திரும்பும், கூட்டம் இல்லாமல் ஏடிஎம்க்கு போய் எப்போ வேணால் பணம் எடுக்கிற நிலைமை வரத்துக்கு அப்படிங்கிற செய்தி பார்க்குறோம். இதை தவிர நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரியே கூட அடுத்த ஒரு 72 ஹவர்ஸ்க்கு திங்கட்கிழமை இரவு 12 மணி வரைக்கும் எல்லா எசென்ஷியல் சர்வீசஸ்க்கும் பழைய நோட்டுகளை பயன்படுத்திக்கலாங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக, அதாவது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரைடே டெட்லைன் கொடுத்தா தான் மக்கள் வந்து முயற்சிகள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெஷராக பார்க்குறோமா, இல்லைனா கையாள முடியாததுனால இந்த எக்ஸ்டென்ஷன் வந்திருக்குங்கிறது? கையாள முடியாதனால தான். அதாவது அதை என்ன எங்கே பிழை நடந்திருக்கும்னா ரெண்டு இடங்கள் சாத்தியங்கள் இருக்குது. ஒன்று வந்து மக்களிடத்தில் எவ்வளவு பணம் புழங்குகிறது, ரொக்கமாக பணம் புழங்குகிறது என்பதை பற்றி அரசுக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏனென்றால் ஒரே நாளில் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல் நாளில் வந்து 480 கோடி ரூபாய் வந்து மாற்றப்பட்டிருக்கு, வந்துட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கு. அப்போது விநியோகிக்கப்பட்ட பணம் அது, அப்போ டெபாசிட் செய்யப்பட்ட பணங்கள் இருக்கும். அப்போது இந்தியா முழுக்க வந்து நேற்றைக்கு 53,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது என்று வந்து தகவல் வந்திருக்கு. அப்போ அவ்வளவு பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட ரொக்கம் இருக்கிறது என்பது வந்து அரசுக்கு தெரிந்திருந்தா தெரியவில்லையா என்கிறதா ஒரு கேள்வி வருகிறது. இதை பார்க்கிற போது அரசு வந்து இவ்வளோ பெரிய இது இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அல்லது அரசுக்கு தெரியும், ஆனால் தெரிந்திருந்தும் இந்த அரசு அதை மாதிரி செய்ததற்கு காரணம் இந்த ரொக்கப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக என்ற சந்தேகம் தான் எனக்கு எழுகிறது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணால், ஒரு காமன் சென்ஸை உபயோகப்படுத்தி திங்க் பண்ணால், சிறிய மதிப்புள்ள நோட்டுகள் தான் அதிகமாக வந்து மக்களுக்கு தேவைப்படும். அப்போ அந்த நோட்டுகளை அதிகமாக வந்து புழக்கத்துக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக 100 ரூபாய் நோட்டுகள், 50 ரூபாய் நோட்டுகள், இன்னும் சொல்லப்போனால் புதிய 500 ரூபாய் நோட்டுகளை நீங்கள் முதல்ல வெளியிட்டிருக்கணும். அதற்கு பிறகு 2000 ரூபாய்க்கு போயிருந்துருக்கலாம் வந்துட்டு. இப்போ 2000 ரூபாய் வெளியிட்டுட்டு அதற்கான சில்லறை இல்லை என்கிற போது வந்துட்டு உங்ககிட்ட பணம் இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்த முடியாது. அப்போது அதை போன்ற ஒரு நிலை வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. பொதுமக்கள் வங்கிகளுக்கு சென்று பணம் மாற்றுவதும், நீண்ட வரிசையிலிருந்து ஏடிஎம்மில் கொஞ்சமாக பணம் எடுக்கிறதும் விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அரசாங்க தரப்பிலிருந்தும் பல கெடுபிடிகள் இருக்கிறத பார்க்குறோம். அதில் முக்கியமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பல ஜுவலர்ஸை வந்து ரெய்ட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். டெல்லி, ஹைதராபாத் தொடங்கி சென்னையில் நேற்றைய தினம் பாரிமுனையில் பல இடங்களில் கூட நகைக்கடைகளில் வந்து ஐடி ரெய்ட்ஸ் நடக்கிறத பார்க்குறோம். கடைசி நிமிஷத்தில் அந்த அறிவிப்பு வந்தது பிறகு எத்தனை பேர் வந்து பணத்தை டெபாசிட் பண்ணி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தங்கம் விலையும் கிடுகிடவன உயர்ந்திருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இந்த ரெய்டை நம்ம எப்படி பார்க்குறோம்? ஏன்னா எல்லாரும் கேட்கப்பட்ட கேள்வி இதுதான், பணமாக மட்டும்தான் கருப்பு பணம் இருக்குமா, அது வேறு வழிகளில் இருக்காதா அப்படின்னு. ஸோ அந்த விதத்துலேயும் அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ப்ரெஷர் போடுறாங்கன்னு பார்க்கலாமா? ஆமாம், நிச்சயமாக. அதாவது
உடனடியாக மக்கள் என்ன செய்வாங்க, கருப்பு பணத்தை வந்து வெள்ளையாக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, நேரடியாக வந்து அவங்களுக்கு தெரிந்த ஒரு ஆப்ஷன் வந்து, அதாவது அதுக்கு வேறு பல இப்போ பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட அந்த நுட்பங்கள் அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் வந்து தங்கம். 2 தங்கத்துக்கான இது வந்து என்றைக்குமே வந்து ஒரு மதிப்பு என்பது வந்து அது வந்து உயர்ந்து கொண்டு போயிருக்கிறது. ஆனால் மிக டிராஸ்டிக்காக குறைந்து கொண்டு வந்ததாக ஒரு வரலாறுகள் கிடையாது. அதனால வந்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அது தங்கம் வாங்குறதுல இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்னென்னா, அது வந்து அது ஒரு டைனமிக் இது இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு முடக்கி தான் அதில் வைக்க முடியுமே தவிர அதை நீங்கள் செலவு செய்ய முடியாது. வந்துட்டு அப்போது ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிறதில் முதல்ல இதை போய் இன்வெஸ்ட் பண்ணி தங்கத்தை வாங்கிட்டு பின்னால் தங்கத்தை விற்று பணத்தை எடுத்துக்கலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் கூட வந்து அவர்கள் போயிருக்கக்கூடும். அது ஒரு எளிமையான வழிங்கிறதுனால அதுக்கு போயிருப்பார்கள். இதை வந்து அரசாங்கம் எதிர்பார்த்துருக்கும் இதை வந்துட்டு. அதனால் அவங்க வேறு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் அவங்க கொண்டு வந்தாங்க. அது வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் பேன் கார்டு வேணுங்கிற விஷயங்களை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் தங்க கடைகளில் வந்து ரொக்கமாக பணம் செலுத்தி வாங்குறதுங்கிற ஒரு அணுகுமுறையை தான் வந்து அங்கே பெரும்பாலான மக்களும் பின்பற்றுறாங்க, ஜுவல்லரியிலும் அதை வந்து பின்பற்றுறாங்க. அப்போ அந்த இடத்துல கள்ளப்பணம் புழங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்கும்போது போய் அவங்க ரைடு நடத்துகிறாங்க. வந்துட்டு தங்கத்தை வந்து ஓரளவுக்கு தான் அதில் வந்து அவர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏனென்றால் ஸ்டாக் என்பது ஒரு லிமிட்டடாக தான் அது இருக்கும். உலகம் முழுவதுமே ஸ்டாக் என்பது ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். அதனால் இங்கே குறைஞ்சிடுச்சுன்னா அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாங்கிறதுலாம் முடியாது. இம்போர்ட் பண்ணால் அந்த விஷயங்கள் வந்து தெரிய வரும். அது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. கோல்டு எக்கானமிங்கிறது வந்து அது வேறு பலவிதமான பரிணாமங்கள் கொண்டது. இதிலேயே கூட இங்கே விலை ஏறியதற்கு காரணம் வந்து அதற்கு ஏற்பட்ட டிமாண்ட் மட்டும் காரணம் என்று அதை சொல்ல முடியாது. அப்போ வந்து யூஎஸில் அன்றைக்கி தான் பிரசிடென்ட் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸும் வருது. அந்த ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்ததுக்கு மாறான ஒரு ரிசல்ட்ஸாக இருக்குது. அது வந்துட்டு அந்த புதிய அரசு வந்து எந்த மாதிரியான அந்த புதிய அரசு வந்து குளோபலைசேஷனுக்கு எதிராக வந்து பேசியிருக்கார் அந்த அதிபர் வந்து தேர்தலில் வந்துட்டு. அப்போது அவர் வந்து எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த விஷயத்தை வந்து எப்படி பாதிக்கப் போகிறார் என்கின்ற ஒரு கேள்வியும் வந்து வர்த்தகர்கள் மத்தியில் இருந்திருக்கும், ஸ்டாக் ட்ரேடர்ஸ் மத்தியில் இருந்திருக்கும். அவங்க கூட இதை வந்து செய்திருக்க முடியும். ஆனால் இது ரைட் பண்ணுவது என்பது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை தான். ஏனென்றால் ப்ராக்டிக்கலாக பார்க்குற போது என்ன, சில பேருக்கு வந்து எஸ்எம்எஸ்லாம் கூட நான் பார்த்தேன். நீங்கள் வந்து உங்களுடைய ரொக்கத்தை கொடுத்து நீங்கள் தங்கம் வாங்கிக் கொள்ளுங்கள், நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் என்றெல்லாம் வந்து எஸ்எம்எஸ் வெளிப்படையாக வந்து வருகிறது. இதுக்கு வந்து ஒரு கையில் என்ன பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தங்கம் வாங்கிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு எளிமையான ஒரு முறையும் இருக்கிறது. என்கிட்ட வந்து லட்ச ரூபா தான் இருக்குன்னா லட்ச ரூபா கருப்பு மணியை வந்து நீங்கள் தங்கமாக மாற்றி வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கிறதுனால நேரடியாக போகுது. அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களும் தங்க வணிகர்களுமே வந்து பேப்பர்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தால் அவர்கள் வந்து பழைய நோட்டுகளை வாங்கி தங்கம் கொடுத்துருக்கிறார்கள் என்ற கேள்வி வருது. அப்போ அவங்க வந்து அதை எப்படி அக்கௌண்ட்டில் கொண்டு வருவாங்க என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பல்வேறு வழிகளை அவர்கள் செய்வார்கள். அவர்கள் வந்து கேஷ் ஆன் ஹேண்ட் என்று அந்த அவங்களுடைய புத்தகத்தில் வந்து அதை காண்பிக்கலாம், ஒரு முந்தேதிட்டு அதை வந்து முன்னாடி காண்பிக்கலாம். அந்த மாதிரி பல்வேறு விதமான முறைகளை வந்து அவர்கள் வந்து பிஸ்னஸ் ரெவென்யூ என்று அதை வந்து அவர்கள் காமிக்கலாம். இப்போ பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு அவர்கள் அதை வந்து இது பண்ணுவாங்க, அதை ஒயிட் பண்ணுவதற்கான முயற்சிகளை வந்து அவர்கள் மேற்கொள்வார்கள். அதனால வந்து அரசு வந்து இதை நோக்கி ஒரு கடுமையான ஒரு பார்வை வைக்கிறது. இதை தொடர்ந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்களில் எப்படி அரசு வந்து ஒரு புத்திசாலித்தனமான அரசு ஒரு முட்டாள்தனமாக நடந்து கொள்வதைப் போல ஒரு பாவனையை வந்து அவர்கள் காட்டுகிறார்களோ, இந்த போதுமான அளவுக்கு கரன்சிகளை வந்து வங்கிகளுக்கு ஏடிஎம்ல நிரப்பாமல் இருப்பது என்பதைப் போல அவர்கள் நடந்து கொள்கிறார்களோ, அதை போல வந்து முட்டாள்கள் என்று கருதப்பட்ட மக்கள் வந்து புத்திசாலித்தனமாக வந்து நடந்து கொள்வதையும் வேறு பலவித முயற்சிகளையும் பார்க்கிறோம். ரயில்வே டிக்கெட் அதெல்லாம் தான் பேசுவோம். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ரெய்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குது, முந்தைய தினம் அதாவது தேதி கொடுத்து இவங்க பில்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது போன்ற விஷயங்களில் பல ஆவணங்கள் சிக்கி இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம்.
குஜராத்தில் பல இடங்களில், தமிழகம், டெல்லி சாந்தினி சௌக் போன்ற இடங்களில். ஸோ இது ட்ரேடர்ஸ் சைட்லேருந்து எந்த மாதிரி ஒரு எதிர்ப்போ இல்லை இதுக்கு ஏதேனும் மாற்று இருக்குமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரேட்ஸ் தொடரும்னு நம்ம கேள்விப்படுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து திடீரென ரயில்வே டிக்கெட்ஸும் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ரிசர்வேஷன்ஸும் அதிகரிச்சிருக்கு. அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300% to 400% கூட ரயில்வே டிக்கெட்ஸ் புக்கிங் ரிசர்வேஷன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்குங்கிற செய்திகள் வரதை பார்க்குறோம். ஏசி டிக்கெட்ஸ் 10,000 ரூபாய்க்கு மேலே யாராவது ரிசர்வ் பண்ணிட்டு அவர்கள் வந்து அதை கேன்சல் பண்ணால் செக்காவோ இல்லை வயர் டிரான்ஸ்ஃபரில் தான் ரிட்டர்ன் பண்ணணும், கேஷாக கொடுக்கக்கூடாதுன்னு போன்ற அரசாணைகள் வந்திருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் புக்கிங்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஒரு தடை விதிக்கிறதா பார்க்குறோமா? இல்லை, அது வந்து மக்கள் அந்த அரசு வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு அதை சொன்னது. அதாவது ஏர்போர்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேயும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பெட்ரோல் பங்க்லேயும் வந்து இது வந்து தடங்கள் இல்லாமல் நடைபெற வேண்டிய வேலைகள். இப்போ வந்து பெட்ரோல் பங்கில் இதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து பெட்ரோல் போட முடியாமல் வந்து மொத்த இதுவுமே இட் வில் கம் டு ஸ்டாண்ட். எஸ். அதே மாதிரி பயணம் போகிறவர்கள் வந்து அவங்ககிட்ட பணம் வாங்க முடியாது என்று சொன்னால் அந்த பயணமே வந்து தடைப்பட்டு போய் ஒரு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது என்பதற்காக அரசு வந்து அறிவித்த போது என்ன சொன்னதுன்னா, நீங்கள் இந்த நோட்டுகளை அங்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று சொன்னது. ஆனால் நம்ம மக்கள் அதை வந்து என்ன நினச்சிட்டாங்க, அதை வந்து ஒரு பேங்க் மாதிரி நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ வந்து இங்கேருந்து ஒரு 1000 ரூபா நோட்டை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தா அதுக்கான 100 ரூபா நோட்டை வந்து பெட்ரோல் பங்க் தரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் போனாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்களுக்கு என்ன பணம் வருதோ அதை தான் அவங்க வெளியில் கொடுப்பாங்க. அதை வந்து அதே போல் ரயில்வேயில் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே என்ன யோசிச்சிருக்காங்க, நம்ம வந்து ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிடுறது, அப்புறமா புக் பண்ணிவிட்டு அப்புறம் அதை கேன்சல் பண்ணுறது, கேன்சல் பண்ணும்போது வந்து அந்த பணம் நமக்கு திரும்பி வந்துடும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு கெட்டிக்காரத்தனமான யோஜனையோடு அதை வந்து அவங்க செய்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 பேர் வெயிட்டிங் லிஸ்ட் தான் சாதாரணமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு 2000 பேர் வெயிட்டிங் லிஸ்ட். அப்போது அவங்களுக்கு ரயில்வே நிர்வாகம் இதை எதிர்பார்க்கல. இது வந்து அதை அவங்க திகைச்சு போகிறாங்க, போயிட்டு உடனே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது அதே மாதிரி இப்போ ஏர்லைனில் வந்து இன்னும் மோசம் என்னென்னா, நிறைய ஏர்லைன் ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் வந்துட்டு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ்லாம் இருக்கிற போது அவங்களுக்கு வந்து இதை என்ன எப்படி கையாளுவது என்பது அவங்களுக்கு வந்து தெரியல. அதனால் இதை வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொண்டிருப்பதாக வந்து மக்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் கூட அரசாங்கத்தோட வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. அதனால் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்கத்தான் செய்யும். அரசு தரப்பிலிருந்து கெடுபிடிகள் வந்திருக்கிறதையும் பார்க்குறோம். கங்கை நதியில் மிதந்து கொண்டு வந்த பண நோட்டுகள், கூவத்தில் பெட்டிகளில் பணம் இருக்குன்னு சொல்லி வந்த ரூமர்ஸ் போன்ற பல விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள், புது 2000, 500 ரூபாய் நோட்டுகள், அரசாங்கத்தோடைய முடிவுகள், செயல்பாடுகள், இதில் இருக்கக்கூடிய அரசியல் பற்றி தான் விவாதிக்க போகிறோம். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி வந்து லைனில் நின்று அவர்கிட்ட இருந்த கேஷை மாற்றிக்கிறாரு. இதில் 2 தரப்பாக பேசப்படுது. ஒன்று வந்து ஹீஸ் மேக்கிங் அ ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட், அவருக்கு வந்து இப்போ லைனில் நின்று மக்களுடைய கஷ்டத்தை அவர் வெளில கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயமும், இல்லை இது ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற எதிர்வாதமும். ஸோ இதில் எதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம், இல்லை இது அரசியல் கட்சிகள் கிட்டேருந்து எதிர்பார்த்தது தானா? அதாவது ஒரு சாதாரணமான மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கனவு, ஒரு ஆசை என்ன இருக்குன்னா வந்து ஒரு நாளாவது ராஜா மாதிரி வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க வந்துட்டு. ஆனால் இளவரசர்களுக்கு, ராஜாக்களுக்கு இருக்கக்கூடிய இது என்னென்னா வந்து சாதாரண மக்களோட போய் கலந்து பழகணும் என்ற ஒரு இது இருக்கும். அது ராகுல் காந்தி தொடர்ந்து பல முறை வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் வந்து குடிசைகளுக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற மக்களோட தரையில் உட்காந்து சாப்பிட்றாரு, தெருவில் சாதாரணமாக நடந்து போகிறத இது பண்ணுறாரு. அதாவது அவர் வந்து மக்களுக்கு அவரை பற்றி இருக்கக்கூடிய எண்ணம், இமேஜ், பர்செப்ஷன் எப்படி இருக்குது என்று கேட்டால், அவர் பெரிய வீட்டு பிள்ளை, அவர் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு இளவரசர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மீடியாவும் உருவாக்கி வைத்திருக்கு. அந்த 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 இமேஜை வந்து மக்களும் ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. அவர் வந்து அதை முறிக்க வேண்டும் என்கின்ற ஒரு, ஏன்னா அதை என்னால் மக்கள் வந்து என்னை வந்து அணுக முடியும், என்கிட்ட பேச முடியும், நான் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கேன் என்பதை வந்து காண்பித்துக் கொள்வதற்கு அவர் வந்து தொடர்ந்து பல முயற்சிகள் செய்து வந்திருக்காரு. அந்த முயற்சிகளில் இது ஒன்றாகத்தான் இதை வந்து நான் பார்க்குறேன். ராகுல் காந்திக்கு 4000 ரூபாய் என்கின்ற ஒரு பணம் வந்து ரொம்ப ஒரு சிறியது ஒரு பணம். அவருடைய இதை பார்க்கிற போது நீங்கள் நேரில் வர வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்து அனுப்பித்தால், அந்த ஐடியும் கொடுத்து அனுப்பித்தால் வந்து பணத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கு. அது ஏற்கனவே அதை விஐபிகளை மனதில் வைத்து கொண்டுனா அது வந்து சொல்லியிருக்கோம். அதை கொண்டு வந்து அவங்க வந்து மாற்றிருக்கிறாங்க. அவங்க
எதிர்க்கட்சிகள் சொல்வதைப் போல இது ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு வாதத்தையோ, அல்லது காங்கிரஸ் சொல்வதைப் போல எளிய மக்களோடு கலந்து பழகுகிறார் என்கிற வாதத்தையோ தாண்டி ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதாவது அவர் பொறுப்பேற்று நடத்துகிற காங்கிரஸ் கட்சி கருப்பு பணத்தை டொனேஷனாக கொடுத்தால் வாங்கிக் கொள்ள மறுக்குமா? எஸ். அதாவது ரொக்கமாக அல்லாமல் நாங்கள் இனிமேல் எங்களோட டொனேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் செக்காக தான் வாங்கிக்கொள்வோம், எங்களுடைய கட்சிக்காகட்டும், நாங்கள் நிர்வகிக்கிற ட்ரஸ்ட்டுகளுக்காகட்டும் என்று ராகுல் காந்தி அறிவிப்பாரா? இதே கோரிக்கையை தான் முன்னாள் நீதிபதி திரு சந்தோஷ் ஹெக்டே கூட வச்சிருக்கிறத பார்க்குறோம். என்ன அப்படின்னா, அரசியல் கட்சிகளுக்கு இனிமே ரொக்கமா டொனேஷன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்ட வரிமுறையை அரசாங்கம் 20,000 ரூபாய் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். எஸ், அந்த ரொக்கம் கொடுக்கக்கூடாது, செக் பரிவர்த்தனை தான் இருக்கணுங்கிறத அவருக்கு சொல்லியிருக்கிறதையும் பார்க்குறோம். இதில் இன்னும் இதை தாண்டி போனோம் அப்படின்னா, செல்வி மம்தா பானர்ஜி தொடங்கி மாயாவதி வரை பலர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. பாஜக தனித்து விடப்பட்டிருக்கோ இந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஏன்னா ஒரு விதத்தில் எல்லாருமே இதுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியத்தை பயன்படுத்தி அரசியல் நடத்தப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, அந்த கொள்கை அந்த நோக்கத்துக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. காங்கிரஸ் கூட சிதம்பரம் கூட அந்த நோக்கத்தை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை என்று தான் அவர் சொல்கிறார். அதை நடைமுறைப்படுத்துகிற விதத்தில் தான் அது இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிக எளிமையான ஒரு விஷயம். நாட்டில் இருக்கக்கூடிய 500 ரூபா 1000 ரூபா பழைய நோட்டுகளை கவர்மெண்ட் ரீகால் பண்ணிவிட்டு அதற்கு புதிய நோட்டுகளை அது கொடுக்குது. அதுதான் என்னுடைய மொத்த சாராம்சம். அப்படி கொடுப்பதற்கான ஒரு நோக்கம் என்னவென்று கேட்டால், ஏற்கனவே இருக்கக்கூடிய கள்ளப்பணத்தை, அதாவது கள்ள நோட்டை ஃப்ளஷ் பண்ணி வெளியில் எடுப்பது என்பது தான் அதனுடைய நோக்கம். இதில் கருப்பு பணம் ஒழியுமா ஒழியாதா அதெல்லாம் செகண்டரி. அதில் கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி போகிறோமா அதெல்லாம் அதனுடைய துணை விளைவுகள். ஆனால் இதை ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் செய்திருக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு கேபினெட் மீட்டிங் போட்டு இது ரகசியமாக வைக்கப்பட்டு கேபினெட் மீட்டிங்கில் இருந்தவங்க வெளியில் வரக்கூடாது என்று சொல்லி அதை பிரதமரே நாட்டுக்கு அறிவித்து ஒரு ட்ராமா இதில் பில்டப் பண்ணப்படுகிறது. அதற்கு காரணம் அதனுடைய அரசியல் ரீதியாக அதனுடைய பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த மைலேஜ் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான். அதனால் நீங்கள் இதில் அரசியல் கட்சிகள் அதை கேள்வி கேட்பது, அதை விமர்சிப்பது என்பது இது தவிர்க்க முடியாது. ஆனால் யாருமே அந்த நோக்கத்தை குறை சொல்லி யாரும் பேசலை. அதை நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயத்தை குறித்து தான் அவர்கள் பேசுகிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து முக்கியத்துவம் பெறுது. தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தில் செயல்படலை, மக்களுக்கு இன்னும் அசௌகரியத்தை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு எதிர்வாதம் வைக்கப்படுது. பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசால் இதில் என்ன செய்ய முடியும், இது மத்திய அரசாங்கத்தோட ஒரு முடிவாக இருக்குது, நம்ம அனைவரும் இது கட்டுப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுவும் அந்த பாஸ்கெட்குள்ளேயே போகுது. அதே தான். அதாவது அரசியல் கட்சிகள் இப்போ எப்படி மோடி தன்னுடைய கட்சிக்காக இதை ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக இதை அவரே நேரில் அறிவிக்கிறாரோ, அதே போல் எதிர்க்கட்சிகள் இதை விமர்சிக்கின்றன. அவர்களும் அரசியல் லாபத்தை கருதி தான் விமர்சிக்கிறார்கள். அதே போல் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரும் அதே மாதிரியான ஒரு அரசியல் லாபத்தை, குறிப்பாக அதை அவர் எங்கே பேசுகிறாருன்னா தேர்தல் நடக்கக்கூடிய இடங்களில் போய் பேசுகிறாரு. அது ரொம்ப அப்பட்டமாக ஒரு அரசியல் லாபத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறாருங்கிறது அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியும் அது ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கும்போது அதனால் கிடைக்கக்கூடிய அரசியல் லாபத்தை அதை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்கும் என்பதுதான் நம்மளுடைய நெடிய வரலாறு, நம்மளுடைய சுதந்திர இந்தியாவினுடைய வரலாறு. காங்கிரஸ் கட்சி இருந்தபோது அப்படி தான் செய்தது, இப்போது இருக்கக்கூடிய கட்சி இருக்கும்போது அப்படி தான் செய்தது, நடுவில் இருந்த ஒரு கூட்டணி அரசு இருந்தபோது அப்பவும் அதுதான் அது செய்தது. இது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதில் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் இதுக்கு தமிழக அரசு என்ன செய்ததுன்னா, இதுக்கு தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லலாம். இதில் தமிழக அரசு என்ன செய்ய முடியும்? தமிழக அரசு நோட்டு அச்சடிக்கலை, தமிழக அரசு வங்கிகள் நடத்தலை, தமிழக அரசு இதில் அவர்களுடைய மின் கட்டணத்தை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் என்று அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை இவர் சொல்லலாமே. தமிழக அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அவர்களது கட்சிக்காரர்களோ காய்கறியை தலையில் வைத்துக்கொண்டு வீடு வீடாக போய் இலவசமாக கொடுத்தோ அல்லது விட்ரோ பண்ண வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரா? இது அப்பட்டமான அரசியல் பேச்சு. இதை பொருட்படுத்த தகுந்த ஒரு பேச்சே அல்ல என்பது என்னுடைய கருத்து. ஓகே.
கேரளாவில் நடந்த ஒரு துயரகரமான ஒரு சம்பவம், ஒரு ரேப், ஒரு மர்டர். அதை தொடர்ந்து கொடுத்த ஒரு ஜட்மெண்ட்ல நேத்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட். முன்னாள் நீதிபதி திரு மார்க்கண்டேய கட்ஜு வந்து அங்க இருக்கக்கூடிய காவலர்களால் வெளியேற்றப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் இருக்கிறத பார்க்கிறோம். அவர் மேல கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கூட இப்ப போட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இது வந்து நீதித்துறையை கேள்வி கேட்க முடியாதா? நீதித்துறையும் வந்து இந்த நாட்டுக்கு உட்பட்டு தானே அப்படின்னு போன்ற கேள்விகளும், எந்த அளவுக்கு நம்மளால நீதித்துறையை கேள்வி கேட்க முடியுங்கிற கேள்விகளும் வருது. இதில் வந்து நீதித்துறை கேள்வி கேட்பதல்ல விஷயம். இது வந்து அந்த தீர்ப்பு வந்த உடனே கட்ஜு வந்து அவருடைய பிளாகில் வந்து எழுதுறாரு. எழுதினார், 2 கட்டுரைகள் எழுதினார். அதில் வந்து ரொம்ப கடுமையாக வந்து அந்த தீர்ப்பை மட்டுமல்ல அந்த நீதிபதிகளையும் விமர்சிச்சிருந்தார். அந்த தீர்ப்பில் வந்து குறைபாடுகள் இருக்குது என்று சொன்னபோது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்கள் நேரில் வந்து சொல்லுங்கள் என்று அவர் அழைத்தது. அவர் நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டார். அப்போது அந்த அட்டார்னி ஜெனரல்கிட்ட வந்து அந்த இதை காண்பித்து கேட்கிறார்கள். அவர் எழுதின இதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் வந்து ஆட்சேபகரமானது என்று நீதிபதிகள் நினைக்கிற வார்த்தைகளை வந்து ஹைலைட் பண்ணி அதை வந்து அவரிடத்துல காண்பித்து இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று அவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் முதல்ல ஸ்கேண்டலஸ் என்று அவர் சொல்கிறார், அவதூறானது என்று அவர் சொல்கிறார். உடனே அதை சொல்லி முடித்த உடனே நீதிபதி வந்து என்ன சொல்லிடுறாரு, உடனே இவர் வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் போடுங்க இவர் மேலே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். உடனே அட்வொகேட் ஜெனரல் வந்து இல்லை நான் என்னோட இதை திருத்திக் கொள்கிறேன், அது நான் ஸ்கேண்டலஸ் என்று சொல்வதற்கு பதிலாக அது இல் டெம்பர்டு, அதாவது ஒரு கோபம், முறையற்ற கோபம் கொண்டது என்று நான் அதை மாற்றிக்கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் நீதிபதி அதெல்லாம் ஆர்டர்லாம் போட்டாச்சு, அதுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அது அந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அறிவித்த உடனே கட்ஜு வந்து கோவப்படுறாரு. வந்து என்ன இப்படிலாம் மிரட்ட முடியாது என்று வந்து அவர் சொல்கிறாரு. வந்துட்டு உடனே இவங்க வந்து அதை இவரை வெளியில் அனுப்புங்க என்று அவங்க வந்து வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. அவருக்கு வந்து ஒரு 2 வாரமோ 3 வாரமோ டைம் கொடுத்து உங்களுடைய பதிலை வந்து முக்கியமாக அடிப்படையாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு சொல் என்பது, ஒரு வார்த்தை என்பது ஒரு அச்சு பத்திரிகையாளனுக்கு மட்டுமல்ல, அதை விட முக்கியமானது வந்து நீதித்துறையில் புழங்குகிறவர்களுக்கு. அவர் ஸ்கேண்டலஸ் என்று சொன்னது, அதற்கு முன்னால் வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கட்ஜு எழுதினது, அதற்கு பிறகு இவர் வந்து அதை உடனடியாக ரியாக்ட் பண்ணுவது, இதெல்லாம் பார்க்கிற போது இதில் வந்து சரியான ஒரு பொது அரங்கில், ஒரு பொது மன்றத்தில் பேசுகிறவர்கள், படித்தவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள், நீதிமான்கள், அவர்கள் வந்து சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். சும்மா மனசுக்கு தோணுது, வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து எழுதுவது என்பது அவர்களிடத்துலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது வந்து என்ன, இதனுடைய நீட்சியாக வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, இந்த சோஷியல் மீடியா என்று சொல்லக்கூடிய நட்பு ஊடகங்களில் பல பேர் வந்து பலரை வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சித்து எழுதுகிற போது ஒரு பொறுப்பில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவது, அதை யார் வந்து அந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரோ அவருடைய பின்னணி என்ன, அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய வரலாறு என்ன, அதெல்லாம் தெரியாமல் வந்து அவரை வந்து ரொம்ப சுலபமாக வந்து அவர்களுக்கு பிடிக்காத ஒரு அரசியல் கருத்து இருந்தது என்று சொன்னால் உடனே அவரை வந்து இதுக்கு உள்நோக்கம் கற்பித்து எழுதுவது, இதை போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து நட்பு ஊடகங்களில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த டாக்ஸ் வந்து அறிமுகமான போது அப்போது என்ன சொல்லப்பட்டது, இணைய பக்கங்கள் அறிமுகமான போது என்ன சொல்லப்பட்டதுன்னா, இது வந்து தணிக்கை இல்லாத வந்து ஒரு இது என்று சொல்லப்பட்டது வந்துட்டு. ஆனால் வந்து தணிக்கை தேவையில்லை, ஆனால் வந்து ஒரு சுய கட்டுப்பாடு என்பது தேவை. செல்ஃப் ரெகுலேஷன் உனக்கு வந்து என்றைக்கு அந்த மொழியின் மீது வந்து அதை எந்த இடத்துல சரியாக பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்துல தடுத்து நிறுத்த வேண்டும், எந்த இடத்துல மாற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு திறன் இல்லையோ, அப்போ வந்து நீ உனக்கு நீயே வந்து ஒரு கட்டுப்பாடை விதித்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லவர்கள், அது மார்க்கண்டேய கட்ஜுவாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமாக வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுவனாக இருந்தாலும் சரி, அவர்கள் இதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இது நீதிமன்றத்திற்கு எதிரானது என்று மட்டும் நான் பார்க்கல. இதே விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த கேஸோட முக்கியத்துவம் கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பின்தள்ளப்படுதுன்னு பார்க்குறோம். அந்த கேஸில் வந்து கீழ்கோர்ட்டில் வந்து மரண தண்டனை, இவங்க வந்து மரண தண்டனை வேண்டாம், அதற்கு பதிலாக வந்து ஆயுள் தண்டனையாக கொடுக்க வேண்டும் என்று அவங்க உச்சநீதிமன்றம் வந்து அவங்க சொல்லியிருக்கு. ஏற்கனவே தொடர்ந்து பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மரண தண்டனை என்பது அரிதிலும் அரிதான இதில் தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எது ரேர், அது விச் இஸ் ரேர் அண்ட் விச் இஸ் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் என்பதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்டிவான அந்தந்த நபருக்கு நபர் வித்தியாசப்படக்கூடிய ஒரு நிலை இது வந்துட்டு.
அதனால் மரண தண்டனையை வந்து குறைத்து ஒரு ஆயுள் தண்டனையாக கொடுத்திருப்பது என்பதில் வந்து ஒரு பெரிய தீங்கு நேர்ந்து விட்டதாக நான் வந்து நினைக்கல அதில். எஸ். ஸோ அதுதான் இந்த விஷயமா நம்ம பார்க்குறோம். இதிலிருந்து என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்க போகிறதுங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும். சென்னை சம்மந்தப்பட்ட ஒரு கடைசி நியூஸ்க்கு நம்ம வந்தோம் அப்படின்னா, வாடகைக்கு இருப்பவர்களுடைய டீட்டெயில்ஸை அந்த ஓனர்ஸ் வந்து போலீஸ்க்கு கொடுக்கணும் கூடிய விரைவில் அப்படிங்கிற ஒரு கால அவகாசம் கொடுத்து போலீஸ் கிட்டேருந்து வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்க்குறோம். இது வந்து ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸ் தான். அப்பப்போ வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்குறோமா, இல்லை இதுக்கு இந்த காலகட்டத்தில் இதுக்கு ஒரு முக்கிய அவசியம் ஏற்பட்டிருக்கு சோஷியல் செக்யூரிட்டி மனசில் வச்சுக்கிட்டு அப்படி. ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக இருக்கும்போது அவர்கள் மேலே தாக்குதல் தொடங்கி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இது வந்து இப்போ இந்த காலகட்டத்துக்கு முக்கியத்துவம் பெறுதா? இல்லை, அண்மையில் நடந்த பல கிரைம்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது என்னென்னா, அவங்க யார் தங்கியிருந்தவங்க, யார் எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுடைய பின்னணி என்ன, எதுவும் வந்து வீட்டு வாடகை கொடுக்குறவங்களுக்கு தெரியறதில்ல. அதிகமான பேருக்கு இல்லை, கொஞ்சம் பேருக்கு தெரியறதில்ல, பெரும்பாலானவருக்கு தெரிந்திருக்கிறது வந்துட்டு. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இந்த வெளியிலிருந்து வந்து வேலை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை குறிப்பாக வந்து திருமணமாகாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற போது அவர்கள் வந்து ஒரு அறை எடுத்து தங்குவதை விட ஒரு வீடு எடுத்து 4 பேரோடு பகிர்ந்து கொள்வது என்பது வந்து அப்போது வீடு வாடகை கொடுக்கிறவர்களுக்கு அது ஒரு வசதியான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு வந்து கூடுதலாக வாடகை கொடுக்கிறது. ஒரு சிறிய அறைக்கு ஒரு 12 அல்லது 10-12 இருக்கக்கூடிய அறைக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்க முடிகிறது. அவர்கள் வந்து வீட்டில் செலவழிக்கக்கூடிய மின்சாரம், வீட்டில் செலவழிக்கக்கூடிய தண்ணீர் அவரே கட்டி இதெல்லாம் குறைவு. ஏனென்றால் அவர்கள் வீட்டில் சமையல் செய்ய போவதில்லை. அவங்க வந்து வீட்டில் தங்கி காலையில் படுத்து எழுந்திரிச்சு வேலைக்கு போய்ட்டு ராத்திரி வந்து படுத்து தூங்க போகிறாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய விஷயங்கும் போது அது வந்து வீட்டை வாடகை கொடுக்கிறவர்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக கருதி யார் வேணாலும் வந்து தங்கலாம் என்பதை போன்ற ஒரு நிலையை வந்து அவர்கள் ஏற்படுத்துகிறாங்க. நோக்கம் சரி, ஆனால் பழையபடி இதுலேயும் வந்து நடைமுறைப்படுத்துதலில் வந்து அரசாங்கம் சொதப்புகிறது என்பது என்னுடைய பார்வை. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், அந்த ஃபார்மை வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் என்று சொல்கிறாங்க. இந்த ஃபார்மை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கலெக்ட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் முன்வருவார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அந்த ஃபார்மை வந்து அவர்கள் வந்து வீடு வீடாக வந்து கொடுக்கக்கூடாது, ஆன்லைனில் பண்ணக்கூடியதாக வந்து அதை வந்து அவர்கள் ஏன் மாற்றக்கூடாது? இப்போ டெல்லி போன்ற பெரிய நகரங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாடகைக்கு வீடு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த லீஸ் டீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் வந்து எப்படி ஒரு வீடு வாங்குறத போல் அங்கே போய் அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய முகவரி, வீடு வாடகை கொடுக்குறவருடைய புகைப்படம், முகவரி, வாடகைக்கு எடுக்கிறவருடைய புகைப்படம், முகவரி, எவ்வளோ காலகட்டத்திற்கு என்ன வாடகைக்கு எல்லாம் வந்து அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அது வந்து அரசாங்க பதிவேடில் இருக்கும். இங்கே அந்த மாதிரியான வழக்கங்கள் இல்லை. அந்த மாதிரியான வழக்கங்களை இங்கே கொண்டு வரணும்னு சொல்லலை. அந்த மாதிரியான வழக்கங்களை இங்கே கொண்டு வந்தால் நம்மளுடைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸுகளெல்லாம் வேலை செய்ய முடியாது வந்து. அதனால் இவங்க வந்து என்ன செய்யலாம் என்று சொன்னால், இதற்கு வந்து ஒரு தனியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம். அந்த அமைப்பில் வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். அதை ஆன்லைனில் பண்ணலாம். அதை வந்து அல்லது போலீஸ் ஸ்டேஷன் வந்து வீடுகளில் கொண்டு போய் அதை கொடுத்து அதை திருப்ப கலெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னா பல பேர் முன் வர மாட்டாங்க. நம்ம இதிலே கூட பார்க்குறோம், கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிறைய பேசிட்டு வரோம். ஆனால் இது போன்ற விஷயங்கள் இன்னும் ஹெவிலி பேப்பர் டிபெண்ட். அதுக்கப்புறம் இதுக்குன்னு செலவழிக்க நேரம் வந்து ஃபிசிக்கலாக தேவைப்படுறதை பார்க்குறோம். ஸோ கவர்னன்ஸை நோக்கி நாம் எப்போ செல்ல போகிறோம் அப்படிங்கிற அது நிச்சயமாக செல்லணும். இப்போ இவங்க என்ன அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க, எங்ககிட்ட போதுமான அளவு போலீஸ்காரங்க இல்லை என்று அவங்க சொல்லுவாங்க. இதை அவுட் சோர்ஸ் பண்ணுங்கள். எஸ், கண்டிப்பாக. வேலைவாய்ப்பு, புதிய வேலைவாய்ப்பும் டிஜிட்டல் இந்தியா போன்ற விஷயங்கள் பேசும்போது இன்னும் பேப்பரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தையும் நம்ம பார்க்குறோம். இன்றைய தினம் நாம் ஏடிஎம்கள் தொடங்கி வாடகைக்கு இருப்பவர்கள் வரைக்கும் பல முக்கிய விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஏடிஎம்களில் இன்றும் கூட்டம் தொடரும் என்றது தான் நாம் எதிர்பார்க்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்தை பதிவு கொண்டது மாலன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதில் நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தியாளர்களை விரிவாக விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.